இந்த பகுதியில் உண்மையான
அதனால் கூட அவர்களுக்கு
பார்த்தோம் என்றால் அது இருமாப்பினான். 53ஆம் வசனத்துல அவர்கள் கேட்கின்றார்கள், நீ எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனா? நான் தான் பெரியவன் என்று சொல்வது தற்போதை. ஆனால் அது வளர்ந்து இருமாப்பாகும் பொழுது அவரை விட நீ பெரியவனா என்று அவரை கேள்வி கேட்பது. ஆபிரகாம் தங்கள் தந்தையாக இருப்பதால் அவர்கள் எதையும் செய்து விடலாம் என்கின்ற ஒரு இருமாப்புக்குள்ளாக இங்கே வருகின்றார்கள். ஆனால் உபதேசத்தை எழுதும் பொழுது அவர் சொல்கின்றார், பாறையை இடுக்கள் வாழ்பவனை 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இதை தரை மட்டும் தாழ்த்தக்கூடியவன் யார் என்று சொல்லிக் கொள்பவனே, உன் இருதயத்தின் இருமாப்பு உன்னை ஏமாற்றியது என்று அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறதாக. இருமாப்பு கடவுளுடன் இருக்கின்ற உறவை முறிக்கின்றதாக இருக்கின்றது. தாங்கள் ஆபிரகாமின் வழி மரபினர், தோராவை நன்கு கற்றறிந்தவர்கள், நாங்கள் தான் சோசன் பீப்பிள், நாங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கின்ற சிந்தனைகள் அவர்கள் கடவுளையே மறக்கின்ற ஒரு நிலைக்கு உள்ளாக்குகின்றது. அதுதான் அந்த கடவுளுடன் இருக்கின்ற உறவை அறுக்கின்றதாக மாறுகின்றதாக. இத்தகைய ஒரு சிந்தனையை தான் இயேசுவானவர் முதலில் கழிகின்றவராக இருக்கின்றார். அதற்கு பதிலாக அவர் அன்பை நிறைத்து நிற்கின்றவராக இருக்கின்றார். இப்படிப்பட்டதாக இருக்கின்ற ஒரு பெருமை உள்ள இருமாப்பு கொண்ட இதய பொய்மை நிறைந்த ஒரு வாழ்க்கையில் இருந்த யூதர்களை இயேசு பார்த்து சொல்கிறார். மத்திய 23ஆம் அதிகாரம் 11-12ஆம் வசனத்துல சொல்கின்றார் அவர், இவர்கள் ஒதுக்கப்பட்டு இருளில் தள்ளப்படுவார்கள் என்று சொல்கின்றார். மேலும் 9ஆம் வசனத்தை, நீங்கள் எவரையும் தந்தை என்று சொல்ல வேண்டாம், ஏனால் ஒருவர் தான் தந்தை, கடவுள் பிதா மட்டுமே தந்தையாக இருக்கின்றார். தொடர்ந்து 18ஆம் வசனத்துல சொல்கின்றார், தம்மை தாமே உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தம்மை தாமே தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று சொல்கின்றார். தொடர்ந்து 23ஆம் வசனத்துல, வெளியிடக்காரரே என்று இவர்களை சொல்லுகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. 10ல் ஒரு பங்கு புதினா, சோம்பு, சீரகம் எல்லாம் செலுத்துகின்றீர்கள், ஆனால் நீதி சட்டத்தின் திருச்சட்டத்தின் முக்கிய போதனை காட்டிய நீதி, இரக்கம், நம்பிக்கை இவைகளை கடைபிடிப்பதை நீங்கள் கைவிட்டிருப்பீர்கள் என்று இயேசுவானவர் சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எப்பொழுதும் நம்முடைய செயல்கள் கடவுளுக்கு உட்கததாக இருக்கின்றதா என்று நாம் எப்பொழுதுமே அரசு ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டும். நம் கடவுளுக்கு உட்கததாக இருக்கின்றதா அல்லது சாத்தானுக்கு பிடித்ததாக இருக்கின்றதா, பொய்மை இழந்ததாக இருக்கின்றதா, உண்மையாக இருக்கின்றதா, தற்பெருமை இருக்கின்றதா, தாழ்மை இருக்கின்றதா, அல்லது இருதயம் இன்னும் படைந்து கொண்டிருக்கின்றதா என்பதை நாம் எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அன்றைக்கு யூதர்கள் இருந்தது போலதான் இன்றைக்கு பல நிலைகளில் கிறிஸ்தவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆய்வறிக்கையில் வெளியிடப்பட்ட ஒரு கருத்து இது. அமெரிக்கா தேசம் இப்பொழுது மிகவும் வளர்ச்சியடைந்த நாடாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் என்ன சொல்கின்றாலும் நாங்கள் ஒரு கிறிஸ்தவ தேசம், கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்ட ஒரு தேசம் என்று சொல்கின்றார்கள். ஒரு காலத்தில் இன்றைக்கு கூட அந்த முறை இருக்கின்றது. ஜனாதிபதி மாநிலங்களில் கூட அவர்கள் ஜெபம் செய்வார்களாம். பிரேக்ஃபாஸ்ட் பிரேயர் என்று ஒரு வழக்கம் உள்ளதாம். அந்த ஜெபம் எதை செய்வதற்கு முன்பதாகவும் கடவுளை முன்னிறுத்தி, கிறிஸ்துவை முன்னிறுத்தி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பாரம்பரியத்தை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் காலப்போக்கில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றது. உலகமயமாக்குதல் ஏற்படும் பொழுது அவர்கள் அந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் சொல்லப்படுகின்ற கிறிஸ்தவ கலாச்சாரம் அங்கே மாறுகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. இதன் விளைவு என்ன என்று அவர் சொல்கின்றார். இப்பொழுது ஒருவர் திரும்ப செல்வதற்கு முன்பதாக கூட ஜெபிக்கிறது தான் செல்வாங்க. ஒருவர் வேற ஏதாவது ஆன்டி சோஷியலா செய்ய போனா கூட ஜெபிக்கிறது தான் செய்வாங்க. ஆக பாரம்பரியமாக இந்த கிறிஸ்தவம் மாறும் பொழுது அது ஒரு கடவுளோட இருக்கின்ற உறவுக்கு ஒரு நல்ல அடையாளமாக இல்லை. இது பாரம்பரியமாக செய்யும் பொழுது உண்மையான உறவு கடவுளோடு அங்கே இருக்க முடியாது என்பதை நாம் எப்பொழுதுமே மனதில் கொள்ள வேண்டும். மெய்யாகவே கிறிஸ்துவுடன் உறவு கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது, இது குறிப்பாக தவச காலங்களிலே சிலுவை அதிகமாக நாம் தியானிக்க வேண்டும். சிலுவை மூலமாக நாம் கண்ட இயேசுவின் அன்பையும், அந்த அன்பின் மூலம் நாம் கற்றுக்கொண்ட தாழ்மையையும், அந்த உண்மை நிலைப்பாட்டையும் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுள் தாமே நம்மை அத்தகையான முயற்சிகளுடன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
பாடப்பட்டது. மூன்றாவது பாடல் பாடுவோம். சமூகத்தை பார்க்கின்ற பார்வை வெவ்வேறு விதமான சூழலிலே இவரை சார்ந்தவர், இவன் அவரை சார்ந்தவர், அல்லது இவன் பிசாசு பிடித்தவர்,
என்று பலதரப்பட்ட மனநிலை பார்க்கின்ற பார்வையிலே இவன் என்னுடைய மகன் என்கின்ற பார்வைக்கு நீர் உங்களுடைய குமாரனை உலகத்திலே நீர் அனுப்பி அதன் வழியாக வாழ்வுக்கு வழிவகுத்தவரே, அதை சரியாக புரிந்து கொள்ளாத மனநிலையிலே நாங்கள் இப்படி பாரம்பரியங்களையும் சட்டத்திட்டங்களையும் பேசி உங்களுடைய சமூகத்துக்கு நேராக வர இருக்கிற தகுதியை இழக்கின்ற ஒரு நிலைப்பாட்டினை மாற்றி நாங்கள் எப்பொழுதும் உடையவர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் சொல்லுவோம். அந்த வார்த்தைகளை இன்னும் பலப்படுத்தி நாங்கள் எப்பொழுதும் உங்களுடையவர்கள் என்கிற உண்மையையும் உங்களுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்கின்ற உறுதிப்பாட்டையும் நாங்கள் நிலையாய் பெற்று தொடர்ந்து உமக்கென வாழ இந்த நாளை ஆசீர்வதியும். இதன் வழியே நாங்கள் உமக்கு சாட்சியாய் வாழ முடியும் என்கிற நம்பிக்கையை பயணிக்க வேண்டாம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் போக கடவுள்.